இந்துத்துவ கொள்கையை நான் ரொம்ப கடைப்பிடிக்கிறவன். ஆனால் அது எப்படிப்பட்ட இந்துத்துவம்னா, நீங்க ஒரு அதிமுக எம்எல்ஏவா இருந்திருக்கீங்க. இப்போ அதிமுகவோட நிலைமைய பத்தி என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கட்சிங்கிறது பாஜக. அந்த பாஜகவோட கூட்டணி வச்சதுங்கிறது வந்து எப்படின்னா, 100 கிலோ கல்லை தூக்கி இடுப்புல கட்டிட்டு அப்படியே தண்ணியில குதிக்கிற மாதிரி. எடப்பாடியுடைய உண்மையான முகம் என்பது பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் தெரியும். இந்த நார்த் இந்தியா பாலிடிக்ஸ் எல்லாம் இங்கே சவுத்தில் எடுப்படாது. தவிர தமிழ்நாடு கொஞ்சம் வித்தியாசமான கிரவுண்ட். சினிமாவையும் அப்படி கொண்டாடுவாங்க. ஆனால் சினிமாக்காரங்க எல்லாரையும் ஜெயிக்க வச்சது கிடையாது. சரி, விஜயகாந்த் வந்தார். விஜயகாந்துக்கு என்ன எழுச்சி இருந்தது? 234 தொகுதி. எவ்வளோ பேர் ஜெயிச்சாங்க? விஜயகாந்த் மட்டும்தான் ஜெயிச்சார். கமலஹாசன் அந்த ஒன்று கூட ஜெயிக்கல. இப்போ நான் எந்த கட்சியும் சேர்ந்தவன் இல்லை. ஏடிஎம்கே இருந்தேன், வெளில அமிச்சிட்டாங்க. காங்கிரஸில் ராகுல் காந்தி கூப்பிட்டாருன்னு போனேன், இங்கே உடனே வெளில அமிச்சிட்டாங்க. ஒரு 11 வருஷம் பிஜேபியில் இருந்தேன். அது எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. கடைசியில் இந்த 11 வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு பிஜேபி 3 மீட்டிங்கும் நம்ம தான் போட்டிருக்காங்க. அதில் ஒரு மீட்டிங் கூட என்ன பேச போகல. அது வந்து ஒரு வித்தியாசமான, அது ஒரு மத ரீதியாக எடுத்துக்கிட்டு போகணும்னு நினைக்கிறேன். முருகனுக்கு ஏன் மாநாடு? திருவிழா தான் நடத்துகிறோம். கோவிலில் இருக்கிறோம். டிஎம்கேல என்ன நடத்துனாங்க? யார் நடத்தினாலும் எதுக்கு சாமிக்கு மாநாடு? சாமி என்ன எலெக்ஷனில் நிற்க போதா? இப்போ தமிழ்நாட்டில் பிஜேபியோட நிலைமை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்படியே பேசிட்டு இருப்பாங்க ஒரு 50 வருஷம். மோடிக்கு பிறகு இமேஜ் கிடையாது பிஜேபி. பட் அமித்ஷா அவங்கெல்லாம் இருக்காங்கல்ல. ஸ்பார்க் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கவிருக்கும் விருந்தினர் நடிகர் திரு எஸ்.வி. சேகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கோதினி, சொல்லுங்க. உங்க நாடகத்துறையில வந்து 50 ஆண்டு காலம் நிறைவு செஞ்சிருக்கீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் எங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அதுவும் 50 ஆண்டு காலம் 7000 நாடகங்கிறது ஒரு பெரிய சாதனை. இனிமே யாரும் பண்ண முடியாது. ஏன்னா நாங்கள் அப்போது ட்ராமா ட்ரூப் ஆரம்பித்த காலத்தில் டெலிவிஷன் கிடையாது. அப்போ வந்து 2 என்டர்டெயின்மெண்ட் தான். ஒன்று சினிமாவுக்கு போனோம், இல்லைன்னா ட்ராமாவுக்கு போனோம். 2ம் இல்லைன்னா பீச்சுக்கு போனோம். வெளியூரில் பார்க்குக்கு போவாங்க. ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் நாங்கள் வந்து 28 நாளில் 32 ஷோ போட்டோம். 90 நாளில் 110 120 ஷோ போட்டோம். அதனால் எங்களுக்கு இது அப்போது இப்போ டெலிவிஷன்லாம் வந்தாலும் இன்றைக்கும் மாதம் 2 அல்லது 3 ஷோ தொடர்ந்து போட்டுட்ருக்கோம். இந்த 50 ஆண்டு காலம் கடந்ததை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் மறக்க முடியாத சம்பவங்கள் ஏதாவது உங்களுக்கு? நிறைய இருக்குவான். பொது வாழ்க்கை மாதிரி தானே நாடகம் போடுறதும் நிறைய இருக்குது. நாங்கள் வந்து ஒரு தடவை ஈரோடில் 10ஆம் தேதி ராத்திரி 12:30 மணிக்கு ட்ரெயின். ட்ராமா முடிச்சு வரத்துக்கு. ட்ராமா முடிச்சிட்டோம், 10 மணிக்கே முடிச்சுட்டு வந்துட்டோம். ட்ரெயின் வந்தது பார்த்தா எங்கள் டிக்கெட் எதுவுமே இல்லை. 40 டிக்கெட் இல்லை சார். 10ஆம் தேதி ராத்திரிக்கு வாங்கியிருக்கணும். 10ஆம் தேதி ராத்திரிங்கிறது நேற்றுக்கு போயிடுச்சு சார் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இல்லை, அது ரயில்வே கேலண்டர் படி ராத்திரி 12 மணினா அடுத்த நாள். நாங்கள் திருப்பி 11ஆம் தேதி வாங்கியிருக்கோம். ஓகே 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 ஓகே. அந்த மாதிரி அப்புறம் அடிச்சு அப்போ அதில் ஒரு டிடிஆரே எங்கள் ட்ராமா பார்த்துவார். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி காலியாக இருந்த கோச்சிலெல்லாம் ஏற்றி வச்சார். அது மாதிரி நிறையா நடந்திருக்கு. நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு. எல்லா அனுபவங்கள் தானே பாடம். மறக்க முடியாத சம்பவங்கள் வேற ஏதாவது? இப்போ நீங்கள் ஒரு நாடகம் நடித்து அது வேற யாராவது ஒரு முக்கியமான ஆட்கள் யாராவது வந்து பாராட்டினதோ இல்லை அது மாதிரி ஏதாவது? நிறையா பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்றும் என்னுடைய ட்ராமா இன்ஃபேக்ட் பார்க்காத ஆர்டிஸ்ட் குறைச்சல், பார்க்காத பொலிட்டீஷியன்ஸ் குறைச்சல். என் கருத்தோடு ஒத்து போவாங்க, இல்லை ஒத்து போட மாட்டாங்க, முரண்படுவாங்க. பட் அதை வந்து ஒரு ஷோ ட்ராமா பார்க்குற மாதிரி தான் நம்ம கருத்து. அது வந்து ஜாலியாக சிரிக்கிற மாதிரி தான் சொல்லுமே தவிர ஒருத்தரை ஊன் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் சொல்ல மாட்டோம். நாங்கள் எந்த பர்சனுக்கு அகெயின்ஸ்டாக பண்ண மாட்டோம். சம்பவங்கள், அந்த நடந்த விஷயத்தை எப்படி சொல்லலாம்? அண்ணன் எங்கள் நடிகர் கட்சி ஆரம்பித்தாருங்க, ஆனால் டிவிக்காரங்களாம் அவரை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. ஏன்? அவர் கட்சி ஆரம்பித்ததை விளையாட்டு செய்திகளில் போட்டாங்க அப்படிம்போம். அது எந்த நடிகர் என்ன, அதெல்லாம் ஒன்றும் வராது. ஓகே. இது எப்போல்லாம் நடிகர்கள் ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ இந்த ஜோக்கு செல்லுபடியாகும். அவ்வளோதான். கண்டிப்பாக இது வர சொல்கிறோம் அவரை சொல்கிறோம்.
அதெல்லாம் கிடையாது. இப்போ நாடக மேடை டு அரசியல் மேடை இந்த டிரான்சிஷனை எப்படி பார்க்குறீங்க? நான் நாடகம் வந்து 1972 நான் சிங்கப்பூர் மலேசியா போயிட்டு வந்து இந்த வர கப்பலில் திரும்பி வர கப்பலில் எம்வி சிதம்பரம்ங்கிற கப்பலில் நடுக்கடலில் ஆரம்பித்தோம் எங்கள் ட்ராமா ட்ரூப்பு. தண்ணியில் ஆரம்பித்தாலும் ஸ்டெடியாக போயிட்டுருக்கிற ட்ரூப் அது. அரசியலுங்கிறது வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த ஈடுபாடு உண்டு. நாங்களாம் இப்போ பசங்களாக இருக்கும்போது ட்ரிப்ளிங்கில் எங்கள் அத்தை வீட்டில் தூங்குவோம். ஆலங்கத்தாப்பள்ளி ஸ்ட்ரீட் பக்கத்தில் அங்கே எஸ்எம்வி கோயில் ஸ்ட்ரீட்னு இருக்குது, அங்கே கிழட்டை ஸ்கூல் பக்கத்தில். அப்போ நிறைய பேர் ஓட்டு கேட்டு போவாங்க, மாட்டுப்பெட்டிகள் ஓட்டு போடுங்கள் எங்களுக்கெல்லாம் ஏன் சண்டை போட்டுன்னு போகிறாங்கன்னு தோணும். அவங்க அவ்வளோ ஆவேசமாக ஓட்டு கேட்குறது, அந்த பசங்க காலத்துக்கு எதுவும் சண்டை போடுறாங்களே அப்படி. நாங்களே வீட்டில் ஏதாவது சண்டை வந்தால் மாட்டுப்பெட்டியில் ஓட்டு போடுங்கள் அப்படின்னு அப்புறம் தான் சொன்னாங்க, டேய் அதான் திட்டு இல்லைடா அது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போது 1980 நான் படம் அடித்து இப்போ பிரபலமாகி நாடகத்துலேயும் பிரபலமாக இருக்கும்பொழுது நாம் ஏன் வந்து அரசியலில் கொஞ்சம் நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் பேச ஆரம்பித்தேன். எனக்கு தெரிஞ்சவங்க யாருன்னு என்னாலும் அவங்க ஆனஸ்டாக இருந்தால் நான் அவங்களுக்கு பேசுவேன். நான் சுயேட்சையாக நின்றும்போது என் நண்பர் ராமநாதனுக்காக திமுகவுக்காக போய் காரைக்குடியில் ஓட்டு கேட்டு வந்தேன். அப்போவே சொன்னாங்க, இவன் வந்து திமுக பினாமி அப்படின்னாங்க. அதே சமயத்தில் இங்கே ராதிகா வந்து திமுக சார்பாக மாங்கோலியில் பேசுறதுக்கு கேட்டாங்க. அப்போ நான் தான் புக் பண்ணி வச்சுருந்தேன். இல்லை நான் பேசணும் அப்படின்னு சொல்லி நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். எதற்காகனா அது வந்து எனக்கு ஒரு பாலிசி. அதாவது நல்லவர்கள், அது ஒரு கட்சி ஆட்சி இதெல்லாம் தாண்டி 234 தொகுதியில் 234 தனித்தனியான நேர்மையானவர்கள் வந்தாலும் மக்களுக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். அதெல்லாம் அந்த காலகட்டம் நமக்கு அரசியல்லாம் என்னன்னு தெரியாதது. நம்ம இன்றைக்கி கூட பாருங்கள், சினிமா அரசியல் மட்டும் வெளியிலேருந்து விமர்சனம் பண்ணுற முக்கால்வாசி பேருக்கு உள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியாது. அது தெரியாதான் பேசுவாங்க. அது அது அந்த மாதிரியான ஒரு காலகட்டம். அதன் பிறகு எனக்கான அரசியலில் சுயேட்சையாக நின்னேன். அப்போது நான் சுயேட்சையாக நின்னேன். அப்போ நெடுஞ்செழியன் அவர்களும் இடைக்கால முதலமைச்சராக இருந்த நெடுஞ்செழியன் அவர்களும் நின்னாங்க, மயிலாப்பூரில் நின்னாங்க, நானும் நின்னேன். அப்போது என்னுடைய அஸ்ட்ராலஜரை கேட்டேன், என்ன சார் இப்போ நெடுஞ்செழியன்லாம் நிற்கிறாரு, இடைக்கால முதலமைச்சர், அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் கௌரவமாக தோற்றுருவீங்க அப்படின்னு. தோக்குறது இல்லைன்னா கௌரவம், டெபாசிட் போச்சுன்னா போச்சு, அவ்வளோதான். இதில் கௌரவமாக தோக்குறதுங்கிறது எனக்கு புரியல. அப்புறம் பார்த்தா என்னை விட 500 ஓட்டு குறைச்சலாக வாங்கி நெடுஞ்செழியன் எங்கிட்ட தோற்று போயிட்டார். அப்போ இடைக்கால முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் என்கிட்ட தோற்று போயிட்டு, எனக்கு அப்போ பானை சின்னம், அப்போவும் நிறைய கலாட்டா நடந்தது. நான் பானை சின்னம், அங்கே நிறைய பேர் வந்து, சார் சின்னம் வச்சுருக்கு சார் பூத்துக்குள்ளே, சின்னத்தை எடுங்க. நான் சின்னத்தை எடுத்துக்கிட்டேன். அங்கே இருக்கிறவங்களுக்கு தண்ணி கூட கொடுக்க முடியல நம்மளால். இப்போ அதே பானை சின்னம் நம்ம விசி இவருக்கு திருமாவளவனுக்கு கொடுத்துருக்காங்க. அது ஒவ்வொரு காலகட்டம் அது. ஆனால் அந்த மாதிரியான இதில் நான் என்ன ஆஸ் யூஷுவல் கௌரவமாக தான் தோற்று போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேருக்கு டெபாசிட் போச்சு. ஆனால் நெடுஞ்செழியன் தோத்துட்டார்ப்பா எஸ்விசேரிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பித்தாங்க. நான் அதுக்கு தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தேன். காரைக்குடியில் ராமநாராயணனுக்கு பேசினேன். அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டு ராஜேந்திரன், அவங்க ஃபேமிலியே எம்எல்ஏ ஃபேமிலி, அது மாதிரி பவானி ராஜேந்திரன் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க அதுக்கு பக்கத்தில் ராமநாதபுரம்னு நினைக்கிறேன், இது காரைக்குடி பக்கத்தில் தான். அவங்களுக்கு ரெகுலராக நான் போய் பேசுவேன். அதன் பிறகு வந்து 1980 அந்த 90s போது ஒரு இந்துத்துவா கொள்கையை நான் ரொம்ப கடைப்பிடிக்கிறவன். ஆனால் அது எப்படிப்பட்ட இந்துத்துவம்னா, நான் இந்துக்களுக்கு சார்பாக இருப்பேனே தவிர வேறு எந்த மதத்துக்கும் எதிராக இருக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப நாளாகவே இந்தியாவில் ஒரு பிரச்சனை இருக்குது. செக்குலரிசம் அப்படிங்கிறது என்னன்னா, இந்துக்களுக்கு எதிராக பேசுறது தான் செக்குலரிசம்ங்கிறத ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி ஆக்கிட்டாங்க. சரிசமம் எல்லாரும், மத சார்பின்மைனா மத சார்பின்மையாக இருக்கணும். இந்த மதத்தை மட்டும் சார்ந்து இன்னொரு மதத்தை திட்டுறதுங்கிறது
அது மத சார்பின்மையே கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் கடவுள் ஒன்று தான். எல்லா மதங்களும் நல்ல விஷயத்தை தான் சொல்லியிருக்கு. அவ்வளோதான். நான் வந்து கபாலி கோயிலுக்கு போவேன், பார்சாதி கோயிலுக்கு போவேன், அங்கே லாசரஸ் சர்ச்சுக்கு இங்கே போவேன், சாந்தோம் சர்ச்சுக்கு போவேன், நாகூர் போனால் தர்காவுக்கு போவேன். கடவுள் தான். அதனால் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு இது. அதை வந்து என்னொன்று நீ அப்படி இருக்க, நான் எப்படி சாமி கும்பிடணுங்கிறத நான் தான் தீர்மானிக்கிறேன். வேறு யாரும் எனக்கு தீர்மானிக்கிறேன். அப்படி தான் எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது. அவரும் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இந்த பக்கம் முஸ்லீம், இந்த பக்கம் கிறிஸ்டியன், எல்லோரும் தான் இருக்காங்க. நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். ஆனால் எங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரியாணி வரும். என்னுடைய டாக்டரில் அவங்க இந்த ப்ளவுஸ் டிசைனிங், வெட்டிங் ப்ளவுஸ் டிசைனர் என்னுடைய டாக்டர் தான், ஆடம்பரான்னு. ஸோ அவங்கக்கிட்ட நிறைய ஸ்டாஃப் வரும். உடனே அவங்களுக்கு கொடுத்துருவேன். அவங்க சொல்லுவாங்க, சார் நீங்கள் பிரியாணி சாப்பிட மாட்டீங்கன்னு தெரியும், உங்களுக்காக அந்த கத்திரிக்காய் சட்னி இருக்குது, அந்த கூட்டு இருக்குது, அப்புறம் கேரட் அல்வா இருக்குது, பிரெட் அல்வா சந்தோஷமாக சாப்பிடுவோம். அது கூட நடுவில் இந்த என் ஃப்ரெண்டு முக்தார் அகமதுன்னு வேலூரில் அவர் ஃப்ரெண்டு வீட்டு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். நான் வெஜிடேரியன் சாப்பிடுவேன்னு சொல்லி எனக்காக அவங்க அங்கே இருக்கிற சரவண பவன்லேருந்து எனக்கு வெஜிடேரியன், சரவண பவனா A to B வெஜிடேரியன் வாங்கி எனக்கு வச்சுருக்காங்க. என் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் நான்வெஜ் சார். அது எப்படி நீ அங்கே உட்காந்து சாப்பிட்லாம்? ஏன் பைத்தியமாக இருக்கீங்க? அவங்க என் தட்டில் சாப்பிடல, நான் அவங்க தட்டில் சாப்பிட்றேன். இது என்ன இருக்குது? பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது நம்மளே எத்தனை பேர் ஒரே டிஃபன் பாக்ஸில் கையை விட்டு சாப்பிட்ருக்கோம். ஆமாம். அப்போ இல்லாத ஒரு வெறியும் இதுவும் இப்போ வருதுன்னா அதுதான் இப்போ வந்து இந்த பாரதிய ஜனதா தென் மாநிலங்களில் வர ஆரம்பித்த பிறகு வரப்பட்ட மாறுதல். அது யார் எல்லோரும் தான் இந்துக்களாக இருக்கிறவங்க இந்துக்களாக தான் இருக்க போகிறாங்க, முஸ்லீமாக இருக்கிறவங்க முஸ்லீமாகவும், கிறிஸ்டினாக இருக்கிறவங்க இருக்க போகிறாங்க. மத சார்பின்மைங்கிறது எங்கே இருக்குது? ஹவுசிங் போர்டு வீட்டில் தான் இருக்குது. எந்த ஹவுசிங் போர்டு வீடு இது குறிப்பிட்ட ஜாதின்னு இருக்குது, குறிப்பிட்ட மதத்திற்குன்னு பண்ணுறாங்க? பண்ணுறதே கிடையாது. அப்புறம் என்ன? நாம் வந்து இதை வந்து ஒரு பெரிய ப்ராக்டிஸாக சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா சொல்கிறேன், முட்டை பிடிக்குமா முட்டை சாப்பிடுங்க, முட்டை பிடிக்காத போதே மூக்கை பொத்திட்டு வாயை திறந்து ஊற்றிடுவார். பிகாஸ் ஆஃப் வைட்டமின், லேக் ஆஃப் வைட்டமின். அப்புறம் டாக்டரை சொல்லுவேன், எனக்கு வீசிங் ப்ராப்ளம் சின்ன வயசுலலாம் உண்டு. தவிர வந்து வெஜிடேரியன் 100% வெஜிடேரியன் சொல்கிறவங்க கூட அந்த கேப்சூல்னு மருந்து சாப்பிட்றாங்களே, அதில் என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? தெரிஞ்சு சாப்பிட்றதுன்னு ஒன்று, நம்ம அறியாமல் சாப்பிட்றதுங்கிறது ஒன்று. அவ்வளோதான். இதை வந்து பெருசாக விவாதமாக்கி நீ பண்ணுறது தப்புன்னு சொல்லக்கூடாது. நான் பண்ணுறது எனக்கு ரைட்டுப்பா அப்படின்னு வேணால் போகலாம். நீ பண்ணுறது தப்புன்னு சொல்கிறது எனக்கு பிடித்தமில்லாத ஒன்று. அரசியல்லையும் அப்படி தான். எனக்கு வந்து அதை என்னை ஜெயலலிதா அவர்கள் தான் என்னை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு கட்சியில் எனக்கு சீட்டு கொடுத்தாங்க. நான் இப்போ பணமே கட்டல, எனக்கு சீட்டு கொடுத்தாங்க. மயிலாப்பூரில் ஜெயித்தேன் 3 வருஷம். அப்போ கூட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, சார் அம்மா இவங்க நிறைய டிஎம்கே ஆளுக்கெல்லாம் உதவி செய்கிறாரு. அப்புறம் அவங்க கேட்டாங்க நிறைய. நான் சொன்னேன், நான் மயிலாப்பூர் எம்எல்ஏவா இல்லை அதிமுக எம்எல்ஏவாமா கரெக்டாக சொல்லுங்கள் எனக்கு. நான் அதிமுக காரங்களுக்கு மட்டும் எம்எல்ஏவாக இருக்கணும்னா அப்போ திமுகன்னு ஒரு எம்எல்ஏ போட்டிருக்கணும். நான் மயிலாப்பூருக்கு எம்எல்ஏ. என் ஆஃபீஸுக்கு யார் வராங்களோ அவங்க நேர்மையான குறையாக இருந்தால் நான் கண்டிப்பாக செய்வேன். அவ்வளோதான். நான் அதிமுகவில் இருக்கேங்கிறதுனால ஒரு வட்ட செயலாளர் கூட கொண்டு வந்து எல்லாத்தையும் கைத்து போட நான் போட மாட்டேன். யாருக்கு உதவி தேவையோ அவங்கள வர சொல்லு, அது நேர்மையாக இருந்தால் போடுவேன். ஓகே, நீங்கள் பண்ணுறது ரைட் தான்ட்டாங்க அவங்க. அதாவது இது மாதிரி விஷயங்கள் தான் உள்குத்து பண்ணியே காலி பண்ணுறதுன்னு இருக்கு. அப்படியும் பெரிய லெவலில் ஒரு உள்குத்து பண்ணாங்க. 3 வருஷத்தில் என்ன கட்சியை விட்டு எடுத்துட்டாங்க. நான் எந்த கட்சியும் சாராத எம்எல்ஏவாக இருக்கும்போது, பட் நான் முதலமைச்சரை வந்து அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவரை வந்து எனக்கு 75லேருந்து பழக்கம். அந்த காலகட்டத்திலேருந்து பூம்புகார் ப்ரொடக்ஷன்ஸ் படம் நடக்கும்போது நான் ரேடியோ ப்ரோக்ராம்லாம் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி டயத்துலேயே எனக்கு பழக்கம். என் தந்தை சினிமா துறையில் தான் லேபில் ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லாம் பழக்கம். ராமநாராயணன் படம் வந்தோன்னே எல்லா படமும் ஃபஸ்ட் காப்பியே நான் கலைஞர் பார்க்கும்போது பின்னாடி இருந்து சைடில் நின்று பார்த்துட்டு, நாங்கள் அந்த கேர்டன் இருக்கோம் அது பக்கத்தில் நின்று அவர் எப்படி ரசிக்க, ஸ்க்ரீனும் பார்க்க மாட்டோம், அவரை பார்த்துட்ருப்போம். அப்புறம் என்ன
கருத்து சொல்கிறாரு, ம். அவெல்லாம் கேட்போம். ம். அண்ணாதுரை இறந்த பொழுது ம். அவர் ஜெமினியில் தான் ம். கலைஞர் வந்து அங்கே படத்தை பார்த்தாரு, அந்த ஊர்வலத்தை பார்த்து உடனே கவிதை எழுதி படித்தார். ம். அதில் தான் வரும், ஓர் விரல் காட்டி நின்றாயோ இன்னும் ஓராண்டுகள் தான் இருக்க போகிறாய் என்பதை சொல்வதற்காக அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகள் வரும். அப்போ நாங்கள் ஆச்சரியப்பட்டிருக்கோம். அதே போல் என் பொண்ணுக்கு சீட்டு வேணுங்கும்போது சும்மா வீட்டில் போய் சீட்டு கேட்டேன். ரொம்ப குறைச்ச மார்க் வாங்கியிருக்காங்களே அப்படின்னாரு. அதனால தான் உங்ககிட்ட வந்தேன், இல்லாட்ட நான் காலேஜ்லேயே வாங்கிக்க மாட்டேனே அப்படின்னேன். அந்த அளவுக்கு நமக்கு இடம் கொடுத்து பேசக்கூடியவர் கலைஞர். அவர் வந்து ஒரு மிகப்பெரிய, அப்போ கூட நான் சொன்னேன், அதுக்கு பிறகு நான் என்னுடைய ஆட்சியில் என்னெல்லாம் இருக்கோ என்னை சப்போர்ட் பண்ணும்போது மயிலாப்பூரில் எதிர்க்கட்சி எம்எல்ஏவாக இருந்தால் கூட எனக்கு ஒதுக்கப்பட்ட நிதி அத்தனையும் செலவு பண்ண ஒரு எம்எல்ஏ நான். நீங்கள் ஒரு அதிமுக எம்எல்ஏவாக இருந்திருக்கீங்க. இப்போ அதிமுகவோட நிலைமையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது ஒன்றுபட்ட அதிமுகங்கிறது வேறமா. அதாவது எம்ஜிஆர் ஏடிஎம்கே ஒரு காலகட்டம், எம்ஜிஆருக்கு பிறகு அது மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்தது ஜெயலலிதாவுடைய காலகட்டத்தில். அதன் பிறகு அவங்க இறந்து போன பிறகு நடுவில் ஓபிஎஸ் ஒரு 3 முறை இடைக்கால முதலமைச்சராக இருந்தார், ஏபிஎஸ் இருந்தார். இருந்தாலும் அது வந்து அது உள்ளுக்குள்ளே ஒரு ஃபைட் வந்துருச்சு, கொங்கு வர்சஸ் தேவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபைட்டு வந்துருச்சு. ஆனால் அதிமுகவுடைய பலம் என்பது தேவர்கள், அந்த கம்யூனிட்டி தான், முக்குலத்தோர், அதுதான் பலம். அது அப்புறம் வந்து சசிகலா தனியாக போனாங்க, டிடிவி போனார், இப்போ ஓபிஎஸ் போயிட்டார். இப்போது இருந்தாலும் அதை தாண்டி இபிஎஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தலைவராக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு உண்டான எல்லா முயற்சிகளையும் பண்ணுறார். ஆனால் அவர் என்ன முயற்சி பண்ணினாலும் தமிழ்நாட்டில் கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கட்சிங்கிறது பாஜக. அந்த பாஜகவோட கூட்டணி வச்சதுங்கிறது வந்து எப்படின்னா, ஒரு 100 கிலோ கல்லை தூக்கி இடுப்பில் கட்டிட்டு அப்படியே தண்ணியில் குதிக்கிற மாதிரி. அதில் அவங்க என்ன முயற்சி பண்ணினாலும் பிஜேபியுடைய ஓட்டுக்கள் வந்து அதிமுகவுக்கு போகும். ஆனால் அதிமுக ஒரு ஓட்டு கூட பிஜேபிக்கு போகாது. ஆனால் அமித்ஷா சொல்கிறாருல, இங்கே வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இவர் வந்து நாங்கள் என்ன ஏமாளிகளா அப்படின்னு இவரும் சொல்கிறாரு. எடப்பாடி முன்னுக்கு பின் முரண்பாடாக இருக்குல்ல. இந்த எடப்பாடியுடைய உண்மையான முகம் என்பது பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் தெரியும். எலெக்ஷன் கோட் அனௌன்ஸ் பண்ண அப்புறம் தெரியும். தவிர வந்து கூட்டணிங்கிறாங்களே ஒழிய கூட்டணியில் எந்த தொகுதியை ஒதுக்குறாங்க, எவ்வளோ தொகுதி ஒதுக்குறாங்க, அதில் நாம் ஜெயிக்கக்கூடிய தொகுதியா இல்லைன்னா அவங்க ஜெயிக்கக்கூடிய தொகுதியில் வச்சுக்கிட்டு இந்த வேர்க்கடலையில் சொத்த கடலையெல்லாம் நீ வச்சுக்க, நல்ல கடலையை மட்டும் நான் வச்சுக்கிறேங்கிற மாதிரி இந்த கேமெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கு வந்து மிகப்பெரிய சாமர்த்தியமும் ஒரு கூட்டணி கட்சிக்குழுக்குள்ளன்னா ஒரு பரஸ்பர நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கையை சிதறாமல் பார்த்துக்கிறது தான் இன்றைக்கி வந்து என்னுடைய நண்பர் திரு ஸ்டாலின் அவர்கள். கமாண்டுக்கு கமாண்டு, அதே சமயத்தில் அந்த ஃப்ரெண்ட்லியாக அனுசரிச்சுட்டு போகுது. கம்யூனிஸ்டெல்லாம் எங்கேயுமே எதையுமே டிக்டேட் பண்ணக்கூடிய என்றைக்குமே இந்த பக்கம்லாம் ஆட்சிக்கு வரது எக்ஸப்ட் வெஸ்ட் பெங்காலை தவிர அண்டு அடுத்து கேரளா தவிர வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எங்களுக்கு உங்களுக்குங்கிறதெல்லாம் அது இப்போது பேசலாம். இல்லை என்னென்னா, இப்போ பொதுவாக முதல் அஜெண்டா என்னவாக இருக்கும்னா, எந்த கூட்டணிக்கும் எந்த கட்சியிலையும் நம்ம எப்படியாவது முதல்ல 5 சீட்டு வாங்கினோமா, இப்போ ஒரு 15 சீட்டாவது கேட்போம், அப்போவாவது வந்து 10லையாவது நிற்பாங்க. அதுதான் ஓடிட்டுருக்கோம். அந்த 10 கேட்கும்போது அங்கே இருக்கிற நினைப்பான், நம்ம தொகுதியை விட்டு பக்கத்து தொகுதியை இவன் கேட்டு வச்சு நமக்கு இல்லாத போயிட போகுதோ. இது அத்தனையும் நடக்கும். தவிர வந்து திருப்தியாக கொடுத்தா கூட வேட்பாளர்கள் ஒதுக்கும் பொழுது அந்த தனக்கு ஒருத்தனுக்கு கிடைக்க வேண்டிய சீட்டு இன்னொருத்தருக்கு போயிடுச்சுன்னு சொன்னால் அந்த ஆள் முழு மூச்சாக வேலை செய்வான், இந்த ஆள் தோக்கணும். ஓகே.
பிஜேபியில் அப்படி தான் நடந்தது. அண்ணாமலை தன்னை தவிர யாருமே ஜெயிச்சிடக்கூடாதுன்னு திட்டம் போட்டு 40 பேர் தோற்று போயிட்டாங்க. அவ்வளோதான். அதனால் அந்த நார்த் இந்தியா பாலிட்டிக்ஸ் எல்லாம் இங்கே சவுத்தில் எடுப்படாது. தவிர தமிழ்நாடு கொஞ்சம் வித்தியாசமான கிரவுண்டு. இங்கே வந்து சினிமாவையும் அப்படி கொண்டாடுவாங்க. ஆனால் சினிமாக்காரங்க எல்லாரையும் ஜெயிக்க வச்சது கிடையாது. சரி, விஜயகாந்த் வந்தார். விஜயகாந்துக்கு என்ன எழுச்சி இருந்தது? 234 தொகுதி. எவ்வளோ பேர் ஜெயிச்சாங்க? விஜயகாந்த் மட்டும்தான் ஜெயிச்சார். கமலஹாசன் அந்த ஒன்று கூட ஜெயிக்கல. பட் சினிமாக்காரங்க தானே எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்கெல்லாம் எல்லாருமே சினிமாக்காரங்க தாம்மா. என்ன, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஹைட். எஸ்வி சேகர் வந்து சத்யராஜ் ஹைட்டு கிடையாது. சத்யராஜ் ஹைட்டு எஸ்வி சேகர் கிடையாது. இதை புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ கிங்காங் இவ்வளோ தான் இருக்கார். ஆனால் அவன் தன்னுடைய ஒரு ஒரு நட்புனால ஒரு முதலமைச்சரையே தன்னுடைய கல்யாணத்துக்கு வரவழைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மனசில் மரியாதையை வளர்த்துக்கிட்ட ஒரு பெரிய மனுஷன். எனக்கு நான் அமெரிக்காவில் இருக்கும்போது எனக்கு ஃபோன், அண்ணே நான் இல்லை கண்ணா, நான் அமெரிக்காவில் இருக்கேன்ப்பா, நான் வரேன், என்னோடய பிளெஸ்ஸிங்ஸ் உண்டு. பிளெஸ்ஸிங்ஸ் வந்து எத்தனை தூரம் வேணால் ட்ராவல் பண்ணும், கவலைப்படாத, நல்லபடியாக பண்ணுவேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் வீட்டில் வந்து ஏன்பா நீ வராத நான் ஒருத்தனுக்கு ஏன் வீட்டுக்கு வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணி கொடுக்குறேன், நான் இங்கே இருக்கேன், நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். நிஜமாகவே அத்தனை பேருக்கும். ஏன்னா கிங்காங் நடிக்காத நடிகர்களே கிடையாது. குள்ளமணி, நான் மேக்சிமம் குள்ளமணி என்னுடைய படங்கள்லாம், ராமநாராயண் படத்தில் குள்ளமணி நடிச்சது. அதனால் ஒருத்தர் குள்ளமாக இருக்கிறதுனாலையோ குண்டாக இருக்கிறதுனாலையோ அவசரமாக இருக்கிறதுனாலையோ மரியாதை வந்துடாது. அதுதான் முக்கியம். அதை வந்து மரியாதை என்பது மனசில் ஏற்படுத்துறதுக்கு நாம் இப்படி இது வரைக்கும் எந்த பொது நிகழ்ச்சிகளுக்கும் எந்த இதுக்கும் போகாத நம்முடைய முதலமைச்சர் என் ராமக்கு வந்தார். அந்த 50 அந்த அதில் மனம் விட்டு பேசுகிறார் அவர். சேகர் எந்த கட்சியில் இருக்காருன்னு தெரியாது, இருந்தாலும் அவர் எப்பவும் நம்ம ஆளு அப்படிங்கிறார். அப்படின்னா இனிமேல் ஏதாவது நான் கட்சியில் சேர்ந்தாலும் இவன் டிஎம்கே ஸ்லீப்பர் செல்றா அப்படிங்கிற அளவுக்கு. காரணம் என்னென்னா ஃப்ரெண்ட்ஷிப். எனக்கு 1980 அவர்கள் குடும்பத்தில் அத்தனை பேரும் பழக்கம். மூகா முத்து, அழகிரி, தமிழரசு, நம்முடைய சிஎம், அத்தனை பேர் பழக்கம். உதயநிதியெல்லாம் ஒரு சின்ன ஸ்கூல் பையனாலாம் நான் அவங்க வீட்டில் பார்த்துருக்கேன். எல்லாரையும் எனக்கு பழக்கம். ஆனால் அவங்கள கேளுங்க, நான் ஏதாவது ஒரு ஆப்ளிகேஷன் போய் ஏதாவது எனக்கு இதை பண்ணி கொடுங்கன்னு கேட்க நமக்கு ஒருத்தர் தெரிஞ்சான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நல்லா இருக்காருன்னு நம்ம நினைக்கிறதே அவங்கக்கிட்ட நமக்கு ஒரு மரியாதையை. ஏதோ நேற்றுக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு போட்டிருந்தார் சிஎம், அவரை விரைவில் குணமடைய நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். அனைத்து வெற்றிகளும் உங்களை தொடர்ந்து வரும், நான் உங்களுடன் நான் அப்படின்னு போட்டேன். ஏன்னா அவர் ஹாஸ்பிட்டல் இருக்கார். அப்போ போய் ஓரணியில் தமிழகம் போட்டு கட்சி மாதிரி ஆக்கிட்டு போட, உங்களுடன் நானும் சொல்லும்போது அது ஒரு அது சப்போர்ட் அதில் டெஃபினட். அப்போ அவர் ஸ்டேஜில் சொன்னார், அவர் கூப்பிடல, நீங்கள் வரணும்னு என்னை வந்து சொல்லிட்டார், நான் வந்துட்டேன். அதே போல் 2026 நான் சொல்லுவேன், நான் வரேன் அப்படின்ட்டேன். ஏன்னா இப்போ நான் எந்த கட்சியும் சேர்ந்தவன் இல்லை. ஏடிஎம்கேல இருந்தேன், வெளில அமிச்சிட்டாங்க. காங்கிரஸில் ராகுல் காந்தி கூப்பிட்டாருன்னு போனேன், இங்கே உடனே வெளில அமிச்சிட்டாங்க. சரி, என்னடா எல்லாரும் வெளில அனுப்புகிறாங்களே, நாமளே வெளில வரத்துக்கு ஒரு கட்சி கிடையாதுன்னு யோசித்தேன். ஒரு 11 வருஷம் பிஜேபியில் இருந்தேன், அது எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. பிஜேபியில் உங்களோட ட்ராவல் எப்படி இருந்தது? நடுவில் ஏன் அது கஷ்டப்பட்டு? நடுவில் இல்லை, ஆரம்பத்துலேருந்தே எனக்கு மோடி நல்ல நண்பர். மோடி குஜராத்தில் இருக்கும்போதுலேருந்தே நல்ல நண்பர். அவர்கிட்ட நான் பல தடவை பார்த்துருக்கேன். அப்போ தான் அவர் தான் கேட்டார், ஏன் ஜாயின் பண்ண. இல்லை சார், வச்சுக்க மாட்டாங்க என்ன கட்சியில், துரத்திடுவாங்க. அதெல்லாம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். அவரால் பார்த்துக்க முடியலையே. சில ப்ராமிஸ்லாம் பண்ணார். இல்லை நீங்கள், நான் எலெக்ஷனில் நிற்க மாட்டேன் சார், எங்கே நீங்கள் நின்னாலும் நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னேன். கடைசியில் இந்த 11 வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு பிஜேபி 3 மீட்டிங்கும் நம்ம தான் போட்டிருக்காங்க. அதில் ஒரு மீட்டிங் கூட என்ன பேச போகல. அது வந்து ஒரு வித்தியாசமான, அது ஒரு மத ரீதியாக எடுத்துக்கிட்டு போகணும்னு நினைக்கிறேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா முருகன் மாநாடு நடத்துகிறாங்க. முருகனுக்கு ஏன் மாநாடு? திருவிழா தான் நடத்துகிறோம். கோவிலில் இருக்கிறவங்க டிஎம்கேல நடத்துனாங்க, யார் நடத்தினாலும் இதுக்கு சாமிக்கு மாநாடு. சாமி என்ன எலெக்ஷனில் நிற்க போதா?
இல்லை சாமி ஜாதியை சொல்லி நிற்குதா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன், மாநாடு நடத்துகிறாங்க, அங்கே அத்தனை சிலை வச்சுருக்கு, எல்லோரும் செருப்பு போட்டு தான் போகிறாங்க. அப்போ கோயிலுக்கு நம்ம செருப்பு போட்டு போவோமா? அப்போ அங்கேயே நீ ஒரு பிள்ளையார் சதுர்த்திக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளையார் அப்படி கொண்டாடுவோம் அந்த ஒரு வாரம். அப்புறம் பார்த்தா அந்த பிள்ளையாரை தூக்கி கடலில், ஏன்னா அது விசர்ஜனம்னு பேர். அதை வந்து பிள்ளையாருங்கிறது ஒரு மஞ்சளோடி பிடிச்சி பிள்ளையார்னு வச்சா பிள்ளையார் ஆகும். அது முடிஞ்சோன்னு அப்படியே கரைச்சி விட்டுரும். அது ஒரு இந்து மதத்தினுடைய ஆனால் அது புரியாதவங்க அதை விமர்சனம் பண்ணுறாங்க. அவ்வளோதான். நமக்கு வந்து எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இதோ இங்கே சுக்கர் படம் இதில் இருக்குது, இதோ இங்கே பின்னாடியும் இருக்குது, அங்கேயும் இருக்குது, எங்கேயும் இருக்கார். இப்போ நாளைக்கு நான் வந்து வைத்தீஸ்வரன் கோயில் போகிறதா இருந்தேன். எனக்கு குலதெய்வம் வைத்தீஸ்வரன் கோயில். எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் வந்து சாக்கோட்டைய அன்பு கும்போண மல்லி சார் வரேன்னா, சார் வாங்க சார், ஒன்றும் இல்லை நான் போட்டுறேன், ரூம் போட்டு வச்சிடறேன் அப்படின்னார். திடீர்னு பார்த்தேன் என் பேரனுக்கு இன்றைக்கி பார்த்தா ஜுரம், உடம்பு சரியில்லை. பார்த்தேன் நமக்கு குலதெய்வம் வைத்தீஸ்வரன் கோயில். சரி இந்த வாரம் போவேன் அங்கிள்னா, என்னுடைய டாக்டர் இல்லை, என் ஒய்ஃபு யூஎஸில் இருக்கா. உடனே சரி பார்த்தேன், நாளைக்கு காலத்தால் 9 மணிக்கு கிளம்பி நம்ம பூந்தமல்லியில் வைத்தீஸ்வரன் கோயில் இருக்குது, அதுவும் 1000 ஆண்டுகள். அவரும் வைத்தீஸ்வரன் தானே, அவர் வேறு வைத்தீஸ்வரன். இப்போ உங்கள் இனிஷியல் என்ன சார் அப்படின்னு கேட்டு அவரை கும்பிட போகிறோம். மனதால் நம்ம ப்ரே பண்ணுற இதை, அதனால தான் சொல்கிறாங்க தெய்வம் மனுஷ ரூபேனா, தெய்வம் மனித ரூபத்தில் வரும். மனித ரூபத்தில் யார் நமக்கு உதவி செய்கிறாங்களோ அவங்க தான் தெய்வம். அதுதான். யாரையும் ஒருத்தனை தூக்கிட்டே நீ யாரா, நீ என்ன ஜாதிடா கேட்கலாம், அவன் நம்மளை கூட தாழ்ந்தவன்னு நினச்சிக்கிட்டு. ஆனால் நமக்கு ஒரு விருத்தி ஏற்பட்டால் அவன் ரத்தம் கொடுத்தா தான் நம்ம உயிர் பிழைக்க முடியும். அப்போ கேட்குறானா, நீ என்ன ஜாதிப்பா, எனக்கு ரத்தம் கொடுக்குறியே, அந்த ரத்தம் சேர்ந்து வயிற்றுக்கு உடம்புல வந்து ஜாதி சண்டை வந்துருமா அப்படின்னு கேட்குறானா? கேட்குறது இல்லைல்ல. நான் 53 தடவை பிளட்டு கொடுத்துருக்கேன், 200 பேர் உயிரை காப்பாற்றிருக்கேன். அதில் எல்லோரும் இருக்காங்க. ஒரு தடவை ஒரு போலீஸ்காரர் சொன்னார், என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை சார். அப்படியா, சரி சார், எங்கே ஹாஸ்பிட்டலில் நாளைக்கு ஆப்ரேஷன், எத்தனை மணிக்கு? இல்லை 9 மணிக்கு பிளட்டு கொடுக்கணும். நான் சொல்கிறேன்ப்பா, ஏன்னா அந்த பிளட் டொனேஷன்லாம் எங்கள் அப்பா ஒரு 40 வருஷம் சேர்மனாக இருந்தேன். பிளட் டொனேஷன், ஐ டொனேஷன், ஜெனாயில் டயபெட்டிஸ் எல்லாத்துக்கும். அடுத்த நாள் போனால் அந்த போலீஸ்காரர் வர, நான் கையில் பிளட்டு கொடுத்துட்டு வரேன். சார் என்ன சார் நீங்கள் கொடுத்துருக்கீங்க? சார் நான் தலித்துண்ணா. ஏன்பா என் ரத்தம் உனக்கு ஏற்றுக்காதா? குழந்தைய புழக்கி வைக்கிறதுக்கு தலித் ஆகுது, ஐயர் ஆகுது, என்ன பேசிகிட்டு இருக்கேன் நீ? என்னுடைய ரத்தம் அப்படியே போகாதுப்பா, அதை 4 பிரிப்பாங்க, 4 பேருக்கு போகும். அது ஒன்று கிறிஸ்டினுக்கு போகலாம், ஒன்று முஸ்லீமுக்கு போகலாம். முதல் தடவை லேனா தமிழ்வாணன் அம்மா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனபோது நான் போய் பிளட்டு கொடுத்தேன். அப்புறம் அவர் ஆச்சரியப்பட்டார். அதுக்கு பிறகு லேனா தமிழ்வாணன் எங்கே இருந்தாலும் அதை ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சு. எங்கள் அப்பா எப்போ யார் இறந்தாலும் உடனே கண்தானம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்போ ஜூலை 21, 2003 சிவாஜி கணேசன் மறைந்த தினம். அதுக்கு அடுத்த வருஷம் எங்கள் அப்பா இறந்து போயிட்டார். காலையில் 5 மணிக்கு, 5:15 மணிக்குள்ளே சங்கர் நேத்ராலயர் ஃபோன் பண்ணி எங்கள் அப்பாவுடைய 2 கண்களையும் தானமாக கொடுத்துட்டு 5:30 மணிக்கு எங்கள் அம்மா ரூமில் படுத்துருக்கவங்கள எங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டோம். அதனால் அம்மாவுக்கு அப்போவே கொஞ்சம் மயக்க மருந்து கொடுத்து தூங்க வச்சுருந்தோம், கொஞ்சம் இதுவாக இருக்கட்டும். எழுப்பி சொல்லும்போது அம்மா ஸ்டார்டட் க்ரையிங். அப்போது சொன்னாங்க, அண்ணா பிளட்டு கொடுக்கணும்னு இது ஐ டொனேட் பண்ணோம், நாங்களே பண்ணியாச்சுமா. இதுதான். பிகாஸ் நான் அடுத்தவங்களுக்கு மட்டும் ப்ரீச் பண்ண விருப்பப்படலை. அரசியலா சினிமாவா எங்கே இருந்தாலும் நேர்மையாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கும். இன்றைக்கி பாருங்கள், கஞ்சா இது பண்ணுறேன்றான், அப்படின்னு சாப்பிட்றேன்றான். இது என்ன காரணம்? ஒழுக்கமின்மை. நம்ம பள்ளிக்கூடத்தில் பாடம் சொல்லித்தரோம், நீ ஃபஸ்ட்டு வரணும், நீ நிறைய மார்க் வாங்கலை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, அதுக்காக பிட்டடிக்க முடியுமா? நேர்மையாக உனக்கு என்ன வருமோ படிடா, அப்படி தானே சொல்ல முடியும். அதை சொல்லாமல் படி 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 பாடம் மார்க்குன்னா ஒழுக்கமாக இருன்னு சொல்லி கொடுக்கணும். அப்போ நீ பெரிய படிப்பு படிக்க வேண்டாம். காமராஜர் என்ன படித்தார்? ஒழுக்கமாக இருந்தார். அதனால தானே இன்னி வரைக்கும் காமராஜர் பற்றி அவ்வளோ உயர்வாக பேசுகிறோம், கக்கனை பற்றி பேசுகிறோம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கொஞ்சம் 10 நிமிஷம் ஆகும், நான் ஏன்னா இல்லை வேஷ்டி காய போட்டிருக்கேன், காஞ்சோன்னு போட்டுட்டு வரேன்னு. அப்படிப்பட்டவங்களாம் இருந்திருக்காங்க. ஆனால் எல்லாரும் அப்படி இருந்தால் அது வாய்ப்பு இல்லை. சொல்லுவாங்கல்ல,
அதுக்கு வாய்ப்பில்லை ராசா. அந்த மாதிரி நான் வந்து மயிலாப்பூரில் 300 கோடி ரூபா வேலை நடந்தபோது அதில் ஒரு பைசா கூட கமிஷன் வாங்காத ஒரு எம்எல்ஏ நான் இருந்தேன். நான் இன்றைக்கி கூட நான் சொல்கிறேன், நீங்கள் தமிழகத்தில் நீங்கள் முதலமைச்சர்கிட்ட சொன்னேன், ஒரு அந்தனர் நல வாரியம்னு ஆரம்பிங்க. அவங்க என்ன பண்ணினாங்க பாவம், இன்றைக்கி ஒரு சின்ன 500 ரூபா செல்ஃபோன் கூட இல்லாமல் 5 லட்சம் பேருக்கு மேலே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க. நீங்கள் எல்லாருக்குமான முதல்வர் இருக்கிறீங்க, அவருக்குமான முதல்வராக இருங்க. நான் தமிழ்நாடு முழுக்க போய் அவங்க அத்தனை பேரையும் 5 லட்சத்தில் நான் கேட்டால் ஒரு 3 லட்சம் பேர், ஏன்னா அது உங்களால் பெனிஃபிட் ஆனவங்க கண்டிப்பாக போடுவாங்க அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அதை நீங்கள் பண்ணி ஆகணும். நீங்கள் அதை பண்ணலை அப்படின்னா அது எப்படி சொல்ல முடியும்? ரிக்வெஸ்ட் தான் பண்ண முடியும். ரிக்வெஸ்ட் தான் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கலாம், கோட்பாடு இருக்கலாம். ஆனால் ஓட்டு வங்கியும் வரும்போது நமக்கு பிச்சைக்காரன் ஓட்டு தேவை, குடிகாரன் ஓட்டு தேவை, குப்பை பொறுக்கிறவன் ஓட்டு தேவை, அப்படியே பங்களாவில் இருக்கிறவன் ஓட்டு தேவை, குடிசைவாசி ஓட்டு, எல்லாரும் ஓட்டும் தேவைம்போது இவங்க ஓட்டு மாத்திரம் எனக்கு வேண்டான்னு இன்றைக்கி சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஓட்டில் தோற்று போனவங்களும் இருக்காங்க, 10 ஓட்டில் ஜெயிச்சவங்களும் இருக்காங்க. ஏன் அந்த 10 ஓட்டு இவங்க ஓட்டாக இருக்கக்கூடாது? அவ்வளோதான். இது ஜென்ரலான என்னுடைய பார்வை. இப்போ தமிழ்நாட்டில் பிஜேபியோட நிலைமை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்படியே பேசிட்டு இருப்பாங்க ஒரு 50 வருஷம். இது பாருங்க, மோடியே 2027 அப்புறம் மோடி, நான் மோடி கிட்ட 2011 சொன்னேன், இந்தியாவுடைய அடுத்த பிரதமர் நீங்கள் தானே. அப்போ தான் மன்மோகன் சிங் வந்திருக்கார். 2014 தானே எலெக்ஷன். சேகர்ஜி, வாட் ஆர் யூ டெல்லிங் அப்படின்னு, ஆஸ் பர் நாஸ்டர்டாம்ஸ் சேயிங் யூ வில் பி த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஃபார் 3 times. This is the third time. This is last time. அவ்வளோதான். அவருக்கு மோடிக்கு பிறகு இமேஜ் கிடையாது பிஜேபியில். பட் அமித்ஷா அவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அதாவது என்னத்தை சொல்கிறது சொல்லுங்க. ஏன்னா சிஎம் அந்த பிஎம்மோட போஸ்ட்டுக்கு அடுத்து மோடிக்கு அடுத்து தான் தான் அப்படிங்கிற ஒரு இதில் நினைப்பு தான் பொழப்ப கெடுக்குமாங்க. விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு, யார் வேணால் அரசியலுக்குள்ளே வரலாங்க, அதில் தப்பே கிடையாது. ஆனால் நேராக கோடம்பாக்கம் டு ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் நான் முதலமைச்சராக தான் வருவேங்கிற கனவுல வரக்கூடாது. ஆனால் இப்போ பிஜேபி எங்கள் ஓட் பேங்க் 18% ஆயிடுச்சுங்கிறாங்களே, அது போய். இங்கே வந்து திமுக மேடைகளில் பேசுறத வந்து என்னன்னா, உங்க மேல ஒரு கேஸ் இருக்கு, அதுலேருந்து வெளில வரதுக்கும் அண்ணாமலை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டேங்க. நான் ஜாமீனுக்கே நான் சுப்ரீம் கோர்ட் போனேன். அண்ணாமலை மேல இருக்க காழ்ப்புணர்ச்சி எனக்கு ஒன்றுமே இல்லைங்க. அண்ணாமலை